நேற்று வந்து டாக்டர் எழிலன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் நிறைய மித்தை வந்து பர்ஸ்ட் அவுட் பண்ணார். ஒன்று வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த 5 லட்சத்தை வந்து 25 லட்சமாக உயர்த்தி 110ல் வந்து விஜய் அறிவிச்சார்ல. 1500 கோடி பட்ஜெட்டில் வந்து இன்சூரன்ஸ்க்கு அப்படின்னு வந்து ஒதுக்கியிருக்கீங்க. அந்த 1500 கோடியை வச்சு 5 லட்சம் தான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட முடியும். 25 லட்சம் உயர்த்தினீங்கன்னா நீங்கள் வந்து 4000 கோடியில் வந்து இது பண்ணுன்ற ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் 25 லட்சம் சம்மோஷன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ரூபாய் நீங்கள் ஒதுக்கீடு அதிகப்படுத்த போகிறீங்க? 1200 கோடி ரூபாயிலேருந்து 4000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஆண்டுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்களா? ஆமா நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம்? நான் ஏன் பணத்தை தரேன்? மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு. தாய்மாமன் சீர்திட்டம் ஒரு நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. எங்க இருந்து எடுத்திருக்காங்க பார்த்தா கண்டிஜென்சி ஃபண்ட்ஸ்ல எடுத்திருக்காங்க. கண்டிஜென்சி ஃபண்ட்ஸ் எதை? கொரோனா காலமால ஒரு பேரிடர் ஏற்பட்டா, இல்ல ஒரு டிசாஸ்டர் நடந்ததுன்னா, இல்லைன்னா ஒரு பெரிய பேண்டமிக் நடந்ததுன்னா அதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை எடுத்து தூக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து தாய்மாமன் சீர்திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தாய்மாமன் சீர்திட்டம் யார் நடைமுறைப்படுத்துறாங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த 110 எல்லாம் ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல அடிச்சு விடும்ல. ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா 110 விதியின் கீழ் பேசினா அதுக்கு பிறகு வந்து யாரும் வாதம் பண்ண முடியாது, கேள்வி கேட்க கூடாது. 110 விதியின் கீழே முதலமைச்சரோ அல்லது வேறு ஏதாவது அமைச்சர்களோ ஒரு அறிக்கையை படிச்சாங்கன்னா அது தொடர்பாக எந்த விவாதமும் வச்சுக்க கூடாதுங்கிறது விதி, சபை விதி. அதனால 110ல் ஏதாவது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை தான் ஒரு காலத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க. ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகுதான் அந்த அம்மாவுக்கு எது தோணுனாலும் எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுனால 110 பயன்படுத்துவாங்க. இப்போ இவரை வந்து அதையே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இல்லை, இப்போ 110ல் சொல்றத வந்து அமல்படுத்தணும்ன்ற ஒரு அவசியம் இல்லைன்றதையும் அந்த அம்மா கொண்டு வந்துருச்சு இன்டைரக்டா. அது வந்து சும்மா வந்து ஒரு என்ன சொல்றது ஜிக்னா பேப்பர் மாதிரி. இந்த விஷயங்கள்லாம் பட்ஜெட்ல சொல்ல வேண்டியது. உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருந்தால் உண்மையிலேயே வந்து மருத்துவ காப்பீட்டுடைய இதெல்லாம் பட்ஜெட்ல சொல்ல வேண்டியது என்ன? இல்லாட்டி வந்து சுகாதாரத்துறை மானியம் வந்தப்ப சொல்லியிருக்கணும். இதுக்கு வந்து ஒதுக்க போறோம் இல்லைங்க, வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்து காதுல செஞ்சுட்டு ஆட்சிக்கு வந்திருக்கல, வாக்காளர்கள் காதுல செஞ்சுட்டு ஆட்சிக்கு வந்திருக்கல, அந்த வாக்குறுதிகளை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா கேட்குறேன். எப்போ வந்து மகளிர் உரிமை தொகையை உயர்த்த போறாங்க? 6 சிலிண்டர் எப்போ வரப்போகுது? பெண்களுக்கு வந்து பேருந்துல முற்றிலும் தமிழ்நாடு முழுக்க இதெல்லாம் எப்போ பண்ண போறீங்க? இதெல்லாம் தானே வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த. அதை பற்றிலாம் எந்த பேச்சுமே கிடையாது. இவர் பாட்டு இஷ்டத்துக்கு எம்எல்ஏக்களுக்கு காரு ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் நம்பிட்டு எனக்கு காரே கிடையாது, நான் வாடகை காரில் தான் வரேன், சட்டமன்றத்துக்கும் என்னுடைய தொகுதிக்கும் 280 கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் அஃபிடேவிட்லேயே கார் இருக்குன்னு போட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு இன்னொருத்தர் சொல்கிறாரு கார் இல்லாதனால எனக்கு காதலே போயிடுச்சு, இப்போ வந்து சிஎம் எனக்கு வேலையும் போட்டு கொடுத்துருக்காரு, காரும் கொடுத்துருக்கிறாருன்னு. அவர்கிட்ட பார்த்தா 4-5 கார் இருக்குது. உங்க 2 பேர்த்திட்ட ஒரு கேள்வி கேட்கணும். மிடில் கிளாஸ்னா டோட்டல் அசெட் வந்து எவ்வளோ வச்சுக்கணும்? அதுக்கு ஒரு வரையறைன்னு ஒன்று இருக்கும்ல. அப்படிலாம் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு தோராயமா சொல்லுங்க. காமன் மேன் வந்து மிடில் கிளாஸ்னா ஒரு 50 லட்சம் டோட்டல் அசெட் இருக்கணும், இல்லை வந்து 1 கோடி வச்சுக்கலாம். ஓகே. புசியார் வந்து அஃபிடவிட்லேயே வந்து கோடி கணக்கில் வச்சுட்டு நாங்கள் ஒன்றும் சாதாரண ஆட்கள், எளிய பிள்ளைகள். அதுதான் அவர்கிட்ட விஷயம். அதாவது இந்த பந்தாவா இல்லாமல் ஒரு ஆக்டிவால சுற்றுறது, இதெல்லாம் வந்து தன்னை வந்து டவுன் பிளே பண்ணி காமிச்சிக்கிறது. கோடீஸ்வரனான்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே கோடீஸ்வரர்கள் தான். எப்படி மனசாலையா? இல்லைங்க, ஏதோ வீடு வாசல் இருக்குல்ல, அட்லீஸ்ட் எல்லாமே சென்னையில் வச்சிருக்கீங்க. ஆனாலும் நம்ம எளிமையாக வந்து 2 வீலர்லாம் வந்துட்டு போகிறோம்னு வச்சுங்களேன். ஆனால் புஷியும் நானும் ஒன்றாயிட முடியுமா? 2 வீலரில் போகிறோம் அப்படிங்கிறதுனால நீர்வளத்துறை அமைச்சரும் நானும் ஒன்றாகிட முடியுமா? உண்மையில யார் எளிய பிள்ளை? சீமான் அண்ணன் தான் எளிய. சீமான் அண்ணன் முளை பிடிச்ச உட்கார. மத்திய தர வர்க்கம் அப்படின்னாலே வந்து தங்களை வந்து மிடில் கிளாஸ் நினைச்சுக்கிறவங்க மட்டும்தான். அடிப்படையில் அவங்க வந்து லோயர் மிடில் கிளாஸ் அப்படியே தான் இருப்பாங்க. இல்லைங்க, எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறதுங்கிறது வந்து நான் வந்து எதிர்க்கலை. ஓகே, சாதாரணமாக அரசு அலுவலர்களுக்கே கார் கொடுக்குறாங்கன்ற போது, அரசு அதிகாரிகளுக்கு கார் கொடுக்குறாங்கன்ற போது மக்கள் பிரதிநிதிகளுக்கு கார் கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே நீ சொன்ன வாக்குறுதிகளுக்கெல்லாம் கேள்வியை கேட்டால் கஜானாவில் காசு கிடையாதுன்னு சொல்லிட்டு வேட்டியை விரித்து காமிக்கிறேன். ஆனால் இப்போ வந்து சும்மா போகிற போக்கில் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்குறாரு, உடனடியாக காரு மட்டும் கிடையாது, 75,000 ரூபா இது வேறு, அதுக்கு அலவுன்ஸ் வேறு, பெட்ரோல் டீசல் அடிச்சிக்கிறதுக்கு, டிரைவர் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அலவுன்ஸ் வேறு. இதை தவிர்த்துட்டு தனியாக ஒரு உதவியாளர் வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 25,000 ரூபா சம்பளம்,
மொத்தமாக 1 லட்ச ரூபா ஒரு எம்எல்ஏக்கு காரோட நேத்து நீங்க சொன்னீங்கல்ல போன ஆட்சியில டிஏ 1% 1.5% ஏத்துனதுக்கே வந்து பப்ளிக் அடிச்சுக்குது. நேத்து வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்திருந்தாங்க சன் நியூஸ்ல ஃபீட்பேக். எம்எல்ஏக்களுக்கு கார் அவசியமான மக்கள் வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க. ஹாப்பி நம்ம எதிர்பார்க்கறது நடக்குது அப்படின்ற மாதிரி இது மக்கள் ஹாப்பி ஆயிட்டாங்க. இல்ல உண்மையில அவர்களுக்கு கார் வழங்கப்படுவது என்பது வந்து சரியான ஒரு நடைமுறை தான். எனக்கு வந்து அதுல வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா மக்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு என்னன்னா, இவங்க கார் இப்போ வந்து கார்ல வராமையே இருக்காங்க. இப்பயும் கார்ல வராங்க. நேற்றைக்கு வந்து கார் இல்லைன்னு சொன்ன எம்எல்ஏ இன்னைக்கு வந்து BMW இறங்கினாரு. அதே ஒரு எப்படி காதுல செய்யறாங்கப்பா. நான் ட்ரெயின்ல அவசரமா ட்ரெயின்ல வருவேன். ட்ரெயின்ல இருந்து சட்டசபைக்கு அப்படியே வந்து ஆட்டோல வருவேன். கோயில்பட்டியில கோயில்பட்டியில 20-25 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்துக்கு போறதுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து பஸ் போகும். அந்த பஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. அதுல 4-5 கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க. இன்னைக்கு 3 பஸ் போயிடுச்சு. மொத்தமே 7 எம்எல்ஏக்கள் தான் பயணம் பண்ணிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில வேற இது வேற பிரச்சனையே வேற. அவங்களுக்குன்னு வந்து எதுவுமே வச்சுக்க கூடாது. எல்லாத்தையும் கட்சிக்கிட்ட ஒப்படைச்சிடணும். இப்போ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சம்பளம், எம்எல்ஏ கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கூட அவங்க லெவியா கட்சிக்கிட்ட கொடுத்துட்டு கட்சி கொடுக்கறத வாங்கிக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள். இப்போ கார் கொடுக்க போறாங்க. காரை கட்சி பிடிங்கி வச்சுக்குமா இல்ல அவங்களுக்கா கொடுப்பாங்களான்னு தெரியல. இல்ல இப்ப 250 கிலோமீட்டருங்கிறாருல. நான் வந்து நிறைய தடவை திருநெல்வேலியில இருந்து சென்னை வரும்போது கோயில்பட்டியில ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் இருப்பாரு. இப்ப கூட தோத்து போயிட்டாரு. அவர் யாரு? கடம்பூர் ராஜு. கடம்பூர் ராஜு வந்து செகண்ட் கிளாஸ் ஏசில தான் வருவாரு. அதுக்குன்னு அவர் சொல்லுவாரா என்கிட்ட சொத்தே இல்ல, என்கிட்ட காசே இல்ல. எடப்பாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதானங்க வந்து இருந்தாரு. எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் போது கூட ட்ரெயின்ல தான் வந்துட்டு போனாரு. ஏன்னா அது கன்வீனியன்ட். பை ரோடு அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா வந்து இவங்க சொல்ற கதை தான். அந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா BMW வர்றாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு சொத்தே இல்ல, லவ் ஃபெயிலியர் சொன்னாரு பாத்தீங்களா. இனோவால வந்தாரு. நேத்து வேற ஒரு கார்ல வந்திருக்காரு. இன்னைக்கு இனோவால வந்திருக்காரு. இப்படி எல்லாம் வந்து அவங்க அந்த கட்சியில நேத்து வந்து அஃபிடவிட்ல போய் வெரிஃபை பண்ணி பார்த்தோம். 108 பேர்ல வந்து 19 பேர்கிட்டயோ 15 பேர்கிட்டயோ வந்து கார் இல்ல. அதுல மரிய வில்சன்ட்ட கூட அஃபிடவிட் படி கார் இல்ல. எப்படிப்பட்ட அது ஒன்றும் இல்லாம இருக்கலாம். வேற யார் பேர்லயாவது இருக்கலாம். அது மாதிரி இருக்கும். மச்சான் பேர்ல இருக்கும். அவருக்கு என்னங்க மரிய வில்சனுக்கு என்னங்க 2 கோடி ரூபாய் அசட் கீழே இருக்கிறவங்க கிட்ட சில பேர்த்துக்கிட்ட தான் கார் இல்லை. சரி, அதை விடுவோம். ரொம்ப நேரம் இது பண்ணியாச்சு. மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் இல்ல அதுல இன்னொரு முக்கியமா ஒண்ணு. சன் டிவில விவாதத்துல பாத்துட்டு இருந்தேன். அதாவது இந்த கார் கொடுக்கக்கூடிய திட்டத்துக்கு தாவேக எம்எல்ஏக்களாவது வந்து வரவேற்பு தான். முட்டு கொடுக்கறது யாருன்னா காங்கிரஸோட இதயத்துல என்ன சொல்றாருன்னா, இதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஊழல் ஒழியும் அப்படின்னு ஒரே போட்டு அதாவது ஆட்டோ கண்ணுடைய திருப்புனா எப்படியா வண்டி ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி பெட்ரோமாக்ஸ் ரொம்ப நாளைக்கு கழிச்சு வாடகைக்கு போயிருக்குது. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, குசியா இருந்துட்டு சன் டிவியோட நெறியாளர் வந்து சூப்பரா சொன்னார். தமிழ்நாட்டுல மட்டும் ஊழல் ஒழிஞ்சா போதுமா, தெலுங்கானால ஒழிய வேணாமா, கர்நாடகால ஒழிய வேணாமா? ஆமா, நெறியாளர் குணா. அவர் வந்து கேட்டதுக்கு நான் தாவேக அரசை பத்தி மட்டும் தான் பேசுறேன் அப்படின்றாப்ல. அவர் காங்கிரஸ்ல இருக்கிறாரு. இதயதுல்லா கிட்ட ஒரு நல்ல விஷயம், அவர் வந்து காங்கிரஸ் எந்த கட்சியை ஆதரிக்குதோ அந்த கட்சிக்கு முட்டி போட்டு செய்யக்கூடியவராக தான் அவர் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. போன ஆட்சியில் அவருக்கு ஏதோ விருதெல்லாம் வாங்கினாங்க. சரி, இப்போ அனிதா வந்து எப்படி நம்ப வச்சு பாஜக அரசு வந்து கழுத்தறுத்துதோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இப்போ நடந்திருக்கு. அண்ணல் அம்பேத்கர் அயலக மாணவர்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை வந்து திமுக தலைவர் வந்து அறிவித்தார். அயலக உயர்கல்விக்கு அது வந்து அவர் ரொம்ப ப்ரைடாகவே அறிவித்தார். என்ன சொன்னார்னா, எப்பயுமே அவர் எந்த கல்வி மேடையில் போனாலும் அந்த அசுரன் படத்தில் வர இதை கோட் பண்ணி சொல்லுவார். உங்ககிட்ட பறிக்க முடியாத ஒரே சொத்து படிப்பு தான் அப்படின்பார். அந்த அசுரன் படத்தில் இன்னொரு வசனம் வரும். அதை இவர் எங்கேயும் சொன்னதில்லை. ஆனால் அது இப்போ லைவாக நடக்குது. அதிகாரம் நீ படித்து உனக்கு அதிகாரம் வந்துச்சுன்னா, சிவசாமி வந்து சிதம்பரத்துக்கிட்ட சொல்லுவார், உனக்கு வந்துச்சுன்னா அவங்க உன்னை நடத்தின மாதிரி நீ அவங்கள நடத்தாத அப்படின்பார். பாரதிதாசன் ஒரு பையன் மலேசியாவில் படிக்கிறாப்படி, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காப்படி. அவர் வந்து எனக்கு வந்து வரல, ஏப்ரல் மாதத்துலேருந்து வரல, நானும் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன், மெயில் போட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவும் வரல. முதலாம் ஆண்டு படிச்சு 2ஆம் ஆண்டு ஃபீஸுக்கு மட்டும் பே பண்ண இந்த மொத்த தொகை போன கவர்மெண்ட் இருந்தபோது இதே மாதிரியான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு கிடைச்சா அப்ப என்ன கவர்மெண்ட்ல இந்த ப்ராசஸ் ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சு? சார் ஆக்சுவலி போன கவர்மெண்ட்ல பிரச்சனை இருந்துச்சு. என்ன மாதிரி பிரச்சனைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு ஆபீசர் பிரச்சனை இருந்தார்.
அவர் வந்து உமாசங்கர்னு ஒரு ஆஃபீஸர் ஏடிடபிள்யூ சூப்பரண்டா இருந்தாரு. அவர் வந்து நீ வந்து ஏன் வந்து லேப்டாப் வாங்குற, உனக்கு ஷூ வாங்கி தரணுமா, நீ ஏன் புக்லாம் லைப்ரரி எடுத்து படிக்க மாட்டியா, எதுக்கு வந்து புக்ஸ் இவ்வளவு ஃபண்டிங் போடுறீங்க அப்படின்னு சொல்லி மென்டலி டார்ச்சர் பண்றது, நீ ஏன் வந்து கான்ஃபரன்ஸ்லாம் அப்ளை பண்ணா ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஸ்டான்ஃபோர்ட் நீங்களா படிக்க மாட்டியா, எங்களா கான்ஃபரன்ஸ் இல்லையா அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். எழுத்தாளர் இமயம் வந்து அப்ப தமிழ்நாடு ஆதிதிராவிட டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதை அட்ரஸ் பண்ணோம். அவர் 1 இயர் கண்டிச்சு சில மாதங்களை வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. சில மாதம் மீன்ஸ் ஏப்ரல் வந்தா எனக்கு ஜூன் ஒட்டி ஃபண்ட் வந்துச்சு சார். பார்த்துட்டு உமாசங்கர் அவர் தரப்புல இருந்து இப்ப காசு வந்தது, அதை உடனடியாக நீங்க ரிப்போர்ட் பண்ண உடனே அதை மாட்டாங்க. ஆமா ஆமா, அந்த ஆபீசர்ஸே வந்து கவர்மெண்ட் கண்டிச்சு கமிஷன் மேல கமிஷன் போய் ஆக்ஷன் எடுத்தாங்க. தொழில் ரீதியான நடவடிக்கை அவரை எடுக்க போட்டுச்சு. ஆமா ஆமா. இப்ப இந்த கவர்மெண்ட்ல அப்படியான விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இந்த கவர்மெண்ட்ல ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது சார். அட்லீஸ்ட் அங்க ரெஸ்பான்ஸ் ஆகுது, ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம், மெயில் பண்ணோம். அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும்போது நான் செக்ரட்டரிக்கு மேல செக்ரட்டரிக்கு நேஷனல் எஸ்சி கமிஷனுக்கு தமிழ்நாடு ஆதிதிராவிட எஸ்சி கமிஷனுக்கு மெயில் பண்ணோம்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. அது என்ன விசாரிச்சாங்க, அது சம்பந்தமா சமூக ஊடகங்களை வந்து வித்தின் வீக்ஸ்ல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்கான எல்லாம் முயற்சி எடுத்தாங்க. ஆனா அதே பிரச்சனை தான் இங்கேயும், எந்த ரெஸ்பான்ஸ் வரல. பட் சேம் எல்லாருக்கும் செக்ரட்டரி எஸ்சி கமிஷன்ஸ் அதே எல்லாருக்கும் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேம் ஆல்ரெடி காப்பி வைக்கிறேன், ஃபாலோ பண்றேன், நோ ரெஸ்பான்ஸ். நான் வந்து எல்லாத்தையும் மாத்துறேன், நான் வந்து எல்லாத்துக்கும் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்றாருன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவரோட குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு, அவர் அப்படி பேசும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாணவர் வந்து கூடுதல் நிதியை கேட்கலாம், இங்க வந்து கேட்கலாம் சார். யூனிவர்சிட்டி கேக்குது, ப்ரோ யூனிவர்சிட்டி கேக்குது, நான் கேட்கல. யூனிவர்சிட்டி ப்ரோ ப்ராப்பர் சேனல் ப்ரொஃபசர்ஸ் வந்து மெயில் அனுப்புறாங்க. ப்ரொஃபசர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் மெயில் அனுப்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இவ்வளவு வேணும்னு கேக்குறாங்க. ப்ரொஃபசரோட மெயிலுக்கும் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத எங்க ப்ரொஃபசர் வந்து சீனியர் மோஸ்ட் சயின்டிஸ்ட் அவங்களே இந்த அரசு வந்து மதிக்கலன்றத எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு. அப்படின்றதுக்கு அந்த மாணவர் வந்து பொய் சொல்றாருன்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து நம்ம இதுவரையும் ரொம்ப மதிப்பும் பெருமிதமா பேசிட்டு இருந்த வன்னியரசு அவர்கள். நீங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில இருந்தா வந்திருக்கீங்க, இதை பண்ண உங்களுக்கு மனசாட்சி இல்லையாண்ணா? உங்க வரலாறு வந்து உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் என்கிட்ட பேசியிருக்கணும்னா, தலித் ஸ்டூடெண்ட் இங்க போய் மலேசியால படிச்சுட்டு இருக்காப்ல, என்ன பிரச்சனைன்னு சோசியல் மீடியால ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்னு இன்ன வரைக்கும் கேட்டீங்களாண்ணா? நீங்க கேட்கல. நீங்க வந்து ஒரு அபிஷியலா ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றீங்க. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரல. அதாவது மதிப்பு மரியாதை எல்லாம் மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி போயிடுச்சு. வாட்டவர் அவரை பத்தி அதுக்கப்புறமே அந்த அமைச்சர்ல இருக்கிறதுலே அவரை தான் பப்ளிக் கிரீவியன்ஸ் அதிகம் அட்டன் பண்றாரு. நம்மளே இங்க பேசியிருக்கோம். அம்பேத்கர் வந்து மார்ச் 3ஆம் தேதி 1956 என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு தேரை, அதாவது சேரியட், நான் வந்து அந்த தேரை வந்து முன்னாடி இழுக்கிறேன், நீங்க பின்னாடி இழுக்கலனால கூட பரவாயில்ல, அங்கேயே விட்டுருங்க, பின்னாடி இழுக்காதீங்க, சாரி நான் வந்து தேரை முன்னாடி இழுத்து வச்சிருக்கேன், இது பண்ணாதீங்க அப்படின்றாரு. இதெல்லாம் இன்னைக்கு வன்னியரசு வந்து அந்த மாணவர் மீதே வந்து பழி போடுறாரு. அந்த மாணவர் சொல்லும் பொய் அறிக்கைக்கு மறுப்பறிக்கைன்னு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு இன்னைக்கு சட்டசபையில் பதிய வேற வச்சிருக்காரு. கோவிச்செல்லியன் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொடுத்தீங்கல்ல சார் ஸ்டைஃபண்டு, ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்டு, அதெல்லாம் வந்து எந்த ஆட்சியில் வழங்கப்பட்டது அப்படின்னா திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது, திமுக தலைவர் ஆட்சியில் வழங்கப்பட்டது அப்படிங்கிறார். இதை பொறுக்காமல் இன்றைக்கு அவருடைய தவறான செய்தியை வைத்துக்கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்புவது தவறானது, சரியானதல்ல என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அமைச்சர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு நிலுவைத் தொகை வரவில்லை என்ற எண்ணத்தை தான் அவர் கருத்தாக வெளியிட்டு அது இன்றைக்கு வெளியிலே மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் இந்த தேதியில் இத்தனை லட்சம், இந்த தேதியில் இந்த லட்சம் என்று சொன்ன அனைத்து நிதி உதவியும் கடந்த திராவிட மாடல் நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது உண்மை. மாறாக மாணவர் கருத்து தெரிவித்ததற்கு பிறகு நிதி ஒதுக்கீடு தாவேக அரசு செய்திருக்கிறதா என்பதை மாண்புமிகு அமைச்சர் தெரிவித்தால் அது மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக ஆதிதிராவிட மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஐயத்தை போக்கு யாரும் வந்து மறுக்கவில்லை. யாரும் நாங்கள் புள்ளி விவரங்களில் கடந்த காலங்கள், கடந்த ஆண்டு தான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் வந்து சொல்லியிருக்கேன், படித்தாச்சு. அதை வந்து நான் படிச்சிருக்கிறேன். கடந்த 7/5/2026 கடைசியாக வழங்கப்பட்ட தொகையும் நான் வந்து சொல்லியிருக்கின்றேன். இதில் நாங்கள் சொல்ல வந்தது என்னென்றால், கடந்த முறை 500 பேர் விண்ணப்பம் செய்தார்கள். ஆனால் கடந்த அரசு வழங்கியிருக்கின்ற எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவானது அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம வந்து அதை சொன்னோம். அதோட வேறு ஒரு திருகுதாளம் செய்கிறாரு. இந்த திட்டத்தில் திமுக ஆட்சியில் பயனாளிகள் குறைவு, எங்களுடைய ஆட்சியில், அதாவது தாவேக ஆட்சியில் 3 மடங்கு அதிகப்படுத்தி இருக்கு. என்ன டேட்டா அப்படின்னு சொல்றாரு. இல்லை, ஏதோ ஒரு டேட்டா இழவு இருந்துட்டு போட்டோம். ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களுக்கு காசு கொடுக்க வக்கு இல்லாமல் இருக்கு இந்த கவர்மெண்ட்டு. புதுசாக பயனாளிகளை வந்து 3 மடங்கு கொண்டு போய் எல்லாத்தையும் ஃபாரின்ல உட்கார வச்சு இது மாதிரி நட்டாத்தில் விட போறானுங்களா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. இல்லை இதில் குறை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே மட்டும் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படியாவது UK எம்பசியோ, ஆஸ்திரேலியா எம்பசியோ, மலேசியன் எம்பசியோ ரீச் அவுட் பண்ணி
நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் ஷேர் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிரும். நீங்கள் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டை நாங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம், இல்லை நாங்கள் அதில் ஒரு 60% தரோம், நீங்கள் ஒரு 40% தரீங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கொண்டு வரணும். பாதிக்கப்பட்ட பையன் என்ன சொல்கிறான், அண்ணன் நீங்களும் வந்து ஒரு ஏழை வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க, அந்த பையன் வீடியோலே இருக்கு, நீங்கள் வந்து ஒரு தலித் மாணவர் பாதிக்கப்படுறப்ப ஏன் மேலேயே குறை சொல்கிறீங்க அப்படின்றத சொல்கிறாரு. அந்த பையன் இன்னொரு இன்சிடென்ட்டையும் கோட் பண்ணுறாரு. போன ஆட்சியில் வந்து புக்குக்கு வந்து எனக்கு இதெல்லாம் வேணுன்றதுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுன்றப்ப ஒரு ஐஏஎஸ் அதிகாரி யூஷுவல் அவங்க வந்து இதெல்லாம் ஏன் புக்கு தான் வாங்கணுமா, நீ வந்து பிடிஎஃப் வாங்கக்கூடாதா அப்படின்னோன்னா அவன் வந்து எழுத்தாளர் இமயம், அவர் இப்போ ஆதிதிராவிட நலத்துறையில் இருந்தார்ல மெம்பர் செக்ரட்டரி, அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ணோன்னே அவர் வந்து திமுக தலைவர்கிட்ட சொல்லி அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த துறை அதிகாரி மேலே நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க, 8 தலித் நல்லபடியா வாழ்த்துறோம், நல்லபடியா இருங்க. எதுக்கு இருக்காங்க? ஒரு தலித் மாணவனுக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்கா, சரி பண்ண முடியாம எதுக்கு 8 பேர் தண்டத்துக்கு? இததான் வந்து அன்னைக்கு டோக்கனிசம் அப்படின்னு புனித பாண்டியன் வந்து எழுதினார். எத்தனை பேர் கடிச்சு வச்சாங்க? அதை வந்து சூத்திர முரசு அப்படின்னாங்க. தலித் முரசுன்றதை விட சூத்திர முரசுன்றது ரொம்ப இழிவான வார்த்தை தான். சூத்திரங்கிறது வந்து அப்படின்றதான் அர்த்தமே. அதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் திட்டினீங்கல்ல, இன்னைக்கு ஒரு இவ்வளோ பெரிய கொடுமை நடக்குதுல்ல, வாயை திறந்து பேசலாம்ல. பேச மாட்டாங்க. அதாவது சட்டமன்றத்தில் அந்த மாணவனை வந்து குற்றவாளி ஆக்கி இந்த மாணவன் வந்து ஒழுங்காக பில்லை சப்மிட் பண்ணல, அதனால தான் பணம் அனுப்பலைன்னு சொல்லி நேற்றைக்கே அந்த மாணவன் வந்து இத்தனைக்கும் அவருடைய அந்த மெயிலில் அனுப்பின பில்ஸ் எல்லாத்தையும் நேற்று இரவே போட்டாலும் மீண்டும் வந்து சட்டமன்றத்தில் வன்னியரசு வந்து பதிவு வச்சார். உண்மையாலுமே வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஒரு தமிழ்நாடு அரசின் சார்பில் அனுப்பக்கூடிய ஒரு மாணவனை, அதுவும் ஆராய்ச்சி படிப்புக்கு அவர் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்புக்காக போயிருக்காரு. அப்படியேப்பட்டவருக்கு வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி போன வேலையை செய்ய விடாமல் செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபை வந்து சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து செய்தார். இல்லை பதவிக்காக இந்த அளவுக்கு கீழ்மையான ஒரு நிலைமைக்கு போறதா ரொம்ப தப்புங்க. இதை வந்து யாரை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறாருன்னு தெரியல. விஜய் காப்பாற்றுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. விஜய் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும், சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து அழுத்தம் கொடுத்தா போதும். நீங்களே வந்து உங்க மேல ஒரு ஈகோ இருக்கும் இல்ல, என் ஆட்சியை வந்து குறை சொல்லி வீடியோ போடுறியா, வீடியோ மூலமா ஆட்சிக்கு வந்தவனா, ரீல்ஸ் மூலமா ஆட்சிக்கு வந்தவனா, என்ன குறை சொல்லி ஒரு வீடியோ போடுறியா, உன் வாழ்க்கையை நாசமாக்கி பார்க்குறேன், அந்த ஒரு ஈகோ இருக்கும். யாரோ அந்த ஈகோவுக்கு இவர் ஏன் வன்னியரசு ஏன் துணை போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸோ ஒரு போஸ்டோ பார்த்தேன். அதாவது வாளிக்கு முன்னாடி யார் நின்னாலும் அவங்களோட பலம் வாளிக்கு வந்துடும். அதனால தான் ராமர் வந்து பின்னாடி போய் குத்துனாருன்னு இருக்குல்ல. அந்த வாளின்றது வந்து இப்போ திமுக பொறுத்தவரையும் ரிவர்ஸ் ஆகும். வாலியோட யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சமூக நீதி காப்பாளர்கள் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப எல்லாம் சீரழிஞ்சுக்கிட்டு பள்ளிக்குது, நக்கிரி போயிடுச்சு. அவ்வளோதான் சொல்லணும். இத்தனைக்கும் அந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பு கிடைச்சாலும் கூட அந்த துறையில செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமல் அந்த பட்டியலின மக்களுக்கு செய்ய வேண்டிய இவ்வளவு பெரிய உதவி, அம்பேத்கருடைய விசாவுக்காக காத்திருக்கிறேன் அவரும் படிச்சிருப்பாரு. முதல்ல பெயர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் உருவானதே இந்த துறையுடைய பெயர் இல்ல. இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது உடன் அமர்ந்திருந்தது வந்து டெப்டி சிஎம் இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து மதிவேந்தன் அவர்கள், இப்படியெல்லாம் வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 80 பேர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 280 பேர், அப்புறம் 300 பேர், இன்க்ரிமெண்டலாக தான் போகுது. இல்லை இதெல்லாம் வந்து சீனா மாதிரியான நாடுகள் செய்யக்கூடிய வேலைங்க. தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருந்துக்கிட்டு செய்து இத்தனைக்கும் மாநில உரிமைகளை பூரா பறிச்சுட்டாங்க, மாநிலத்துக்கான நிதி சோர்ஸை எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க ஒன்றிய அரசு. இப்போ இது ஆனால் சீனா என்ன பண்ணுது, தன் நாட்டு மாணவர்களை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இப்போ ஆராய்ச்சிக்கு அனுப்புது, படிக்க அனுப்புது. அவர்கள் திரும்ப வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், முழு பணமும் நாங்கள் கொடுத்துட்றோம், திரும்ப வந்து நீங்கள் நாட்டில் வந்து அந்த நீங்கள் கற்ற கல்வி கற்றுக் கொடுக்கணும், நீ அப்போ செய்த ஆராய்ச்சிக்கு இப்போ பண்ணி கொடுக்கணும். எப்படி டாக்டர்ஸ்க்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் இது மாதிரியான திட்டங்களை எல்லாம் பெருசாக விளம்பரம் கூட படுத்திக்கல அந்த அரசாங்கம். இல்லை விளம்பரப்படுத்தினால தான் நிறைய பேர் அப்படியே இன்க்ரிமெண்ட்டே ஆகிட்டு இருக்கு. இப்போ விசிகா வந்து இப்படி வந்து பள்ளிக்குதா. அடுத்து வந்து சு வெங்கடேசன் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி எம் அவர் வந்து கம்பு சுத்துறாரு. எப்படி சுத்துறாருன்னா, இது வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து இது பண்ணணும். எதை அவங்களுக்கு ஒரு ஒன்று அறிக்கை ஒன்று விட்டாங்களா, கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை, இதுக்கு அந்த சிஜேபி கம்யூனிஸ்டோடலாம் வந்து அந்த அறிக்கையை தான் சொல்கிறேன்.
இல்லை இப்போ 8 மணி நேரம் வேலை வாய்ப்பை வந்து திரும்ப பெற்றும்போது நீ வந்து யாரை திட்டின? அதாவது ஃபர்ஸ்ட் 8 to 12 மணி நேரம் திமுக தலைவர் திட்டினேன். கரெக்ட், நீ திட்டினது கரெக்ட். அதுக்கு பொறுப்பு அவர் தான். ஃபைனல் இன்சார்ஜ் வந்து அன்னைக்கு இருந்த சரியோ தவறோ யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாற்றுக்கிறதே இல்லை. நம்மளும் வந்து அதை விமர்சித்தோம். இப்போ வந்து ஒரு மாணவர்கள் சிஜேபி போராட்டம் கூட இல்லை, கூட்டத்துக்கு கூட போடக்கூடாதுன்னு சீஃப் செக்ரட்டரி லா அண்ட் ஆர்டர் தொடர்பான மீட்டிங்கை ப்ரிசைட் பண்ணி சொல்லியிருக்காரு. சிஜேபி போராட்டம் பாலன் நிலத்தில் நடந்ததுங்கிற ஒரு காரணத்தினால இதுல கம்யூனிஸ்டுகளை சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. இதுல வந்து அதுவும் இல்லாமல் குஜிலியம் பாளையம் வட்டாட்சியர் ஒரு தனியா ஒரு ஆவர்த்தனம் பண்ணாரு, அது தனி கதை. பயிற்சி தாசில்தார், அதாவது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் தடவையாக அவங்க பண்ண வேலை என்னன்னா கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடினது தான். அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே வந்து தலைமறைவாக இருந்து இயக்கம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழல் இத்தனை ஆண்டுகள் கழித்து, 75 ஆண்டுகள் கழித்து இந்த தாவேக்காவால இந்த கம்யூனிஸ்டுகள் இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்லிடணும் வெளிப்படையாவே, சூவே எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ஒரு அனாலஜி, படம் அனாலஜியோடய சொல்றேன். அப்படி ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே சொல்லுங்க. சுப்பிரமணியபுரத்துல கஞ்சா கருப்பு கதாபாத்திரம் அதேதான். பூட்டின வீட்டுக்குள்ள கம்பு சுத்தினதும் கடைசியில வந்து எப்படி சசிகுமார் முதுகுல குத்துனதும் அதுக்கு பொருத்தமான ஜாதகம் சூவே ஐயா கிட்ட தான் இருக்கு. அது அந்த கஞ்சா கருப்பு கேரக்டர் வரும், அந்த கேரக்டரே சூவேவா வரீங்களா? அததான் சொல்றேன். அதுல என்ன சசிகுமார் உருவிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. யாரு? சண்முகம். சுறாவா? சண்முகம். அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி எல்லாம் பண்ணா நாங்க பொங்கி எழுந்துருவோம் ட்விட்டர்ல பேசிக்கிறாரு. விழி எழு, பொங்கி எழு பாப்போம். பச்சை தண்ணி எப்படியா பொங்க? அதாவது குறைந்தபட்சம் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணியும் இல்லை ஆதரவு தான் கொடுக்குறாங்க. ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு இவ்வளோ முட்டை கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க. கரெக்டு தான், ஆதரவு ஒரு அளவு இல்லையா? நீங்கள் 6 மாதம் பொறுங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைவரை கண்டிச்சாரு. நீங்க 6 மாசம் தானே சொன்னீங்க, ஏன் நீங்க வந்து 6 மாசத்துக்குள்ளதான் உங்களுக்கு ஏத்திட்டாங்களா அடியில ஆப்பு? இல்ல, இது 100 நாள்ல கிட்டத்தட்ட 6 லாக்அப் டெத் நடந்திருக்கு. இது வந்து சீஃப் செக்ரட்டரியோட தப்பு அப்படின்னு சொல்றாங்கல. எந்த ஊர் கணக்குல இருக்கீங்க? 7-8 போயிடுச்சு. அவங்க வந்து மதுரையில ஒரு பூசாரி இப்போ அதான் 100 நாள்ல, இப்ப நீங்க 105 நாள், இப்ப இடையில ஒரு 2-3 ஏறி இல்லைங்க. கம்யூனிஸ்டுங்க இதை வந்து சீஃப் செக்ரட்டரியோட தப்பு அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அது என்ன அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய பொய்ய முழு பூசணிக்காய் சோத்துல மாதிரி. அப்படியாப்பட்ட சீஃப் செக்ரட்டரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? வட்டாட்சியரை மாத்தினாங்கல்ல, அதே மாதிரி சிஎஸ் மாத்த சொல்லு பாப்போம். அழுத்தம் கொடு. திமுக ஆட்சியில் செய்த ஒரு விஷயத்துக்கு 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லி ஐடி நிறுவனங்கள் அப்படி வச்சாதான் தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி மாத்தினாங்க. இவர்கள் உடனே பெரிய புரட்சி பண்ண போறோம், உழைப்பை உறிஞ்சாதே இப்படி இப்படின்னா பஞ்சாயத்து பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நாள் சனிக்கிழமை லீவ் எடுத்துக்கோ, அந்த டே இருக்கு அத வந்து இதுல சனிக்கிழமை இல்ல 4 நாள் 3 நாள் லீவு, அவ்வளவுதான். அது கரெக்ட் தான், அதே அவர்ஸ். ஆனா அதை வந்து பிரிச்சு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அது ஒரு விதமான ஓகே வாட் எவர் இட் இஸ். அது சட்டம் நாமளா தான் அந்த டைம்ல வந்து பேசியிருக்கோம். இப்ப இன்னொரு விஷயம், திருப்பி அந்த ஒரு ட்வீட், இன்னொரு ட்வீட் நான் பார்த்தேன். அயலக பயிற்சி முகாம் ஒரு விசிகா லோகோலாம் வச்சுட்டு ஒருத்தர், இதுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்து திமுகவை சார்ந்த மாணவர்களா இருக்கும், ஆனாலும் பொய் சொல்றாங்க. அத தாவேக்காரன் சொல்லிட்டான், நீ ஏன் சொல்ற? சரி, அவன் திமுக காரன், எந்த சாதி? முன் சாதி தானே. முன் சாதிக்காரன் வந்து திமுக இருந்தானா அவனை வந்து நடு ரோட்ல விட்டுருவியா? படிக்க கூடாதா? அவன் படிக்க கூடாதா? வெளிநாடு போக கூடாதா? ஆராய்ச்சி புரியல. அவன் திமுக அதிமுக இருந்தானா கூட அவன் படிக்க கூடாதா? உண்மையிலே சில டைம் இந்த மாதிரி தற்கொலையா உளுந்தூர்பேட்டைக்கு போயிட்டு இன்னொரு கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு வரணுமா? எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது மக்களை பண்ண பண்ணிட்டு இருப்பானுங்க சம்பவம். இல்ல இந்த மாதிரியான இதெல்லாம் படிக்கும் போது செனட் ஆஃப் ரோட்டுக்கு போய், ஐயா ஒரு நிமிஷம் வெளியில வாங்க, இதெல்லாம் நீங்க பார்த்து தொலைங்க, இவங்களெல்லாம் சேர்த்துதான் நீங்க கொள்கை கூட்டணின்னு எங்க தலையில பார்த்து. உண்மையாலுமேங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் 10 வருஷம், அதாவது தலைவரை பாடுவாங்கல்ல, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவில், அதுக்கு அடுத்த இது வந்து இவரு தான். அவரு கூட 10 வருஷம் இந்த மாதிரி டிக்கெட்டுகளா கூட வச்சு கலைஞராவது கொஞ்சம் நேக்கு போக்கா வந்து வார்த்தை விட்டு வம்பிழுத்து அப்படி இப்படி பண்ணுவாரு, வெளியே போற மாதிரி அவங்களே
உண்மையிலே சோத்தான் நீங்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டு விட்டுருவாரு. இவரு அசுரன் படத்துல உள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்ல எப்படி ரொம்ப விகரஸா இருப்பாரோ அந்த மாதிரி மிசா எல்லாம் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ல பாஷா படத்தோட மாணிக்கம் மாதிரி ஏதாவது சொல்லுங்க மொத்தத்துல. நான் 2006-11 வந்து எப்பயாவது ஒரு நாள் வந்து தளபதி ஆட்சிக்கு வரணுங்க, வந்து வந்து இருக்கணும் அப்புறம் பொழக்கணுங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அப்படியே ராஜ்பவன்ல பதவி ஏத்தார அன்னைக்கே மாறிட்டாங்க. இல்ல பொழந்தது பிறகு திமுக காரணம் பொழந்து விட்டாங்க. கலைஞர் அம்மா உணவகத்துல இருந்து 2 பேரும் ஏங்க ஸ்வேரிங்னா போறீங்க. கலைஞர் இருந்தப்போ ஹோட்டல்ல பிரச்சனை முன்னாடி போய் ஹோட்டல்காரன்ட்ட மன்னிப்பு கேட்டாருங்க. 2004 வெற்றி கொண்டான் ஸ்பீச் இருக்கும். 96 2001 தோத்ததுக்கு அப்புறம் நான் அப்பயே சொன்னேன் உள்துறையை வந்து தளபதி கிட்ட எப்ப 2001 உள்துறை நீங்க சொன்னப்பதான் ஞாபகம் வருது. 2001 சொல்றாரு 2002 தோத்துட்டோம். நான் அப்பயே கலைஞர்கிட்ட சொன்னேன், அவரு கேட்கல. உள்துறையை வந்து தளபதி கிட்ட கொடு. இல்ல நம்ம தமிழுக்கு வருவோம், தமிழுக்கு வரும். போயிட்டு இருக்குது. இல்ல அதுக்கு இன்னும் நிறைய 3 சம்பவங்கள் இருக்கு. குறிப்பா 2 நாள் 3 நாள் முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ட்ரக்ஸ்னால நிறைய போஸ்கோ கேஸ் வருது. அதில் வந்து மாற்று கருத்தையில ஒத்துப்போம். ஆனால் அவர் பயன்படுத்தின வார்த்தை கற்பழிப்பு, அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது, அதை சட்டமன்றத்தில் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போஸ்கோ கேஸ் முக்காவாசி ரிப்போர்ட் ஆகிறது, அதிகமாக ரிப்போர்ட் ஆகிறது வந்து சுற்றும் இருக்க உறவினர்கள்னால, நன்றாக தெரிஞ்சவர்னால, போதைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. உலகம் முழுக்க அதாங்க. உலகம் முழுக்க வந்து உறவினர்களாலும் சுற்றத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க இவங்கனாலதான் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லைகள் வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கான காரணம்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட். இதுல வந்து என்னன்னா, தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு பிறகு நிறைய தாவேக்காவினர் பாலியல் குற்றங்கள்ல இன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. எப்படிடா அதெல்லாம் ஈடுபடுறீங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் போதைய காரணமா சொல்றாங்க. அவர் இருக்கக்கூடிய உலகத்துல என்ன செய்திகள் அவருக்கு கிடைக்குதோ அதான் அவர் சொல்றாரு. அவர் இன்னொன்று, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஒரு வலியுறுத்தலாக கேட்குறோம், அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறதை நிப்பாட்டுங்க. மாற்றுத்திறனாளின்னு வந்து கொடுத்துருக்கோம், அதை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து வேற மாதிரி சொல்றாரு, சொல்லக்கூடாத வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னதான் நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும், நாங்க எதிர்கட்சி திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் வார்த்தைகள் பிரயோகத்துல யோசிச்சு நம்ம அறிவுரை சொல்றதா அவங்களுக்கு ஏறுறதா. இன்னைக்கு வந்து இந்த தென் மாநிலத்துக்கான இந்த கூட்டம் நடக்குது, அது தமிழ்நாட்டில் நடக்குதுனால தமிழ்ல போட்டிருக்காங்க. போன தடவை கேரளாவில் நடந்ததுனால அவங்க வந்து மலையாளத்தில் கூட போடல, இந்தியிலையும் இங்கிலீஷ்லயும் போட்டிருந்தாங்க. எப்படி எங்க ஆளு தமிழ்ல போட்டார பத்திங்களா சொல்லி போட்டிருக்காங்க. பாம்குமார் தானே? பாம்குமார் இல்லை, அவன் தான் ஆரம்பிச்சது. தற்குறி அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சதுக்கு காரணமே அவன் தாங்க. விஜய் கூட கிடையாதுங்க. ஒரு ட்வீட் பார்த்து ஆடி போயிட்டாங்க. விஜய பார்த்து அமித்ஷா ஆடி போயிட்டாரு. இன்னைக்கு காலைல தான் மீட்டிங், நேற்று நைட்டோட நைட்டா போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாப்ல. அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்தாரு. அது வேறையா? யாராவது ஹாஸ்பிட்டல் புள்ள பெற்றுந்தா சாப்பாடு எடுத்துட்டு போகலாம், அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்கிறாரு பாருங்க கேரியரோட. இன்னொன்னு, இந்த சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு, அதுல முக்கியமான விஷயம் வந்து ஒரு தீர்மானம், அதாவது விவாதிக்கப்பட வேண்டிய தீர்மானம் வந்து எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தா, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தா, அதை எடுக்கிறதுல பெரிய சொணக்கம். ஸ்பீக்கர் என்ன சொல்றாருன்னா, 700க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கு, வெறும் 170 சொச்சத்துக்கிட்ட தான் பதில் இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, பதில் இருக்கிறதுக்கு மட்டும் எடுத்துப்போம், கேள்வி கேளுங்க அப்படின்னு கேக்குறாரு. இதுல பிரச்சனை என்னன்னா, இது அமைச்சர்கள் எல்லாம் கூட பிரச்சனை கிடையாது, அதிகாரிகள். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிஏ வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கான நம்ம பதில வாங்குவாரு. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைனா உடனே அந்த கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அல்லது அந்த தாசில்தாருக்கோ அது எந்த துறையோ அந்த துறைக்கு அதிகாரிகள்கிட்ட பேசி அது ரிப்ளை வாங்கி அது முதல்ல வச்சுக்குவாங்க. ஏன்னா இவங்க முதல் நாளே ஃபைல் பார்க்கறதுனா வேற என்னங்க, இந்த வேலை தாங்க. இவங்களா ஜனநாயகம் படம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா யாரு ஃபைல பாக்குறது? சொன்னார்ல நேத்து, நான் 3 ஃபைல் வச்சிருக்கேன் என் டேபிள்ல தான். அந்த ஃபைல பாத்தியா? அது என்ன ஃபைல்? நான் கேக்குறேன், இவரு ஏதாவது ஒரு ஃபைலை பார்த்து நோட் போட்டிருக்காரா, கமெண்ட்ஸ் எழுதியிருக்காரா, ஃபைலை திருப்பி விட்டுருக்காரா? எதுவும் கிடையாது. எதையாவது ஒண்ணு வந்து எடுத்து நீங்க பொது வெளியில வந்து நீங்க ரொம்பலாம் இந்த ஃபைல்னு காட்ட வேணாம். இவர் முதல்ல ஆய்வு கூட்டம்னு வீடியோ வந்து எதுல பேசியிருக்காரா? முதல்ல அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காப்லையா? முதல்ல கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாரு, உள்ளது வருது தகவல். அதாவது இன்னைக்கு அமித்ஷா முன்னாடி பேசியிருக்காரு. என்னன்னு பேசியிருக்காரு? என்ன பேசிக்க முன்னாடி இன்னொரு விஷயத்தை போயிட்டு வந்துருவோம்.
மல்லிகார்ஜுனா கார்கே வந்து வருத்தம் ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. எதுக்குன்னா, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். உத்தரகாண்ட்ல இந்தியாவிலே பார்ப்பனர்கள் அதிகம் இருக்கக்கூடிய அங்க வந்து நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தீட்டு கழிச்சிருக்காங்க. காங்கிரஸ்ல இருக்க யாருமே வந்து இதுக்காக பெருமா செஞ்சதே காங்கிரஸ்காரங்க தான். உட்கார வச்சு பூஜை நடத்திருக்காங்க, ஹோமம் நடத்தி அந்த இடத்த வந்து தீட்டு கழிச்சிருக்காங்க. எனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு. ஆனால் இந்த செய்தவர்கள் மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதியணும்னு சொல்லி அவர் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. இங்கே எப்படி 8 தலித் அமைச்சர்களை வச்சுட்டு நாங்கள் வந்து தலித்துகளுக்கு வந்து இது கொடுத்துட்டோம், ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம்னு சொல்கிறவங்களோ, அதே மாதிரி காங்கிரஸ் எங்கள் தலைவராக ஒரு எஸ்சியை நாங்கள் வச்சுட்டோம். ஏங்க அந்த ஆள் உண்மையான டோக்கனிசம் தாங்க, அது டோக்கனிசம் தான். ஆனால் அந்த ஆளுக்கு இன்னும் உணர்வு இருக்கு. நான் திராவிடன்னு சொன்னவர் பார்லிமெண்ட்ல. ஆமாங்க, அதனால தான் ஒரு அவமானப்படுத்துறாங்க. இப்போ காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குது. காங்கிரஸ் வந்தே மாதரம் ராகுல் ஒரு வார்த்தை பேசலங்க. ஏங்க அவங்க ஆபீஸ்ல வந்தே மாதரம் முழு பாட்டை போடுறாங்க. சோனியா காந்தியும் கார்கேவும் தான் என்ன பாட்டு என்ன கருமோது அப்படின்னு வந்து தடுக்கிறாங்க. ஆமா, இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட செக்குலர் இதுவே இல்லை. இன்னொன்னு மாணிக்கம் தாகூர் வந்து சொல்லியிருக்காரு, கர்நாடகா பிரச்சனையில் தலையிடக்கூடாதுன்னு DK சிவகுமார் சொல்றது வந்து சரியான நிலைப்பாடு தான். இந்த தாவேக அரசுக்கு 2 பெரும் கேடுகள் இருக்கு. முதல் கேடு பியூரோக்ராட்ஸ் கையில். பியூரோக்ராட்ஸ் தான் வந்து இந்த பப்பட்டே அந்த இதையே வந்து ஆட்டி வைக்கிறாங்க. இன்னொன்று இவங்கன்னு சொல்றதை விட பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்க தாக்கூர்னு செலக்டடான ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த பிணம் தண்ணிகளை கையில் வச்சுக்கிட்டு இவங்க எப்படிதான் 5 வருஷம் ஆட்சியை நடத்த போறாங்கன்னே தெரியல. இந்த தாரகை கட்பட் வந்து நேற்று ஒன்று பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் இப்படி பண்ணா முதலீடுகள்லாம் குவிஞ்சிடும் அப்படின்னு சிஎம் ஏற்கனவே கேட்டாப்ல. நான் என்ன கவர்ச்சி அரசியல் நான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. இப்ப தாரகை கட்பட் பண்ணி வச்சுக்கிறது என்ன, அவரு அதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல பண்ணுது. முதலீடு எப்படிங்க வரும்? இப்படி பண்ணா எப்படிங்க முதலீடு வரும்? ஓடி போயிடும். இல்ல ஏதாவது ஒரு இது இருக்குதா? இல்ல இவருடைய கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அங்க இருந்து வந்து பணத்தை கொட்டுவானுங்களா? இதெல்லாம் ஆபாசமா இல்லையா? கரகாட்டம் ஆடுற 10 ரூபா தலை குத்தி வர்றதுக்கு என்னங்க இதெல்லாம் என்ன பேச்சு? முதல்வர் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசி என்ன கட்டிக்கிறோம். விஜய் என்னவானாலும் இருந்துட்டு போட்டோம், தற்கொலையா கூட இருந்துட்டு போட்டோமே, நம்மளுக்கு முதலமைச்சர் இல்லையா? அவரை அவமானப்படுத்தக்கூடிய வகையில சட்டமன்றத்துல அதுவும் கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கேற்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் இது போல அவரை வந்து ஆபாசமாக சுட்டுவது வந்து எப்படிங்க சரி பண்றது? இல்ல அந்த மாதிரி சட்டமன்ற கட்சி தலைவர். அதை விட என்ன பெரிய ஆப்பாயில் இவன் வந்து ராகுல் சொன்னார், நோ டீலிமிட்டேஷன் சொல்லணும், டீலிமிட்டேஷன் ஏற்றுக்கொள் எட்டப்பர்கள் அப்படின்னாங்க. அந்த எட்டப்பர் நான் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து போய் மூஞ்சில கோலம் போட்டாரு, மூஞ்சில கோலம் போட்டு வந்துட்டாரு, பூரா விட்டாரு கருப்பு கலர்ல. இல்லைங்க, காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நோ டீலிமிட்டேஷன் தான் நிலைப்பாடு தமிழ்நாடு. ஆனா பார்லிமெண்ட்ல என்ன பேசினார் கேசி வேணுகோபால்? ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொன்னாரு. இவங்க அங்க சொன்னாங்க. இவரு இங்க இருக்காருல்ல தலைமை தற்கொலை, அவர் வந்து என்ன பண்றாரு, கூட்டம் போட்டு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு திமுக என்ன பண்ணுது, இப்ப நீங்க கள்ள உறவு வைக்கிறீங்களா அப்படின்னு அமித்ஷா கூப்பிட்டு டீலிமிட்டேஷன் என்னன்னு சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கேட்டு அசிங்கப்படுத்தி இருக்கணும். நியாயமா பார்க்க போனோம். ஏன்னா டீலிமிட்டேஷன் என்னன்னே தெரியாமதான் அதை நேற்று கேட்டிருப்பாரு. அதனால காலையில ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது என்னன்னா எவன்லாம் கூட போய் வந்து நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு திமுக லாக் பண்ணலான்னு பார்த்தா இவர் பார்த்தா திமுக இருக்கக்கூடிய வரிசையில வந்து பின்னாடி வந்து நிக்கிறாரு. அதாவது வரலாறு இல்ல, முதலமைச்சர் எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு. இவங்க பேச்செல்லாம் கேட்டு சீரழியாம அமித்ஷாவுக்கு பயந்து கொண்டு ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்ன முடிவு சரியான முடிவு தான். அந்த பயம் இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும். இந்த பயம் நல்லதுதான். அடுத்த பூமியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.